Hello students, welcome to Hiba Max. 9th standard next exam நமக்கு science இல்லைங்களா? ஸோ மேக்ஸ் எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? ஸோ சேம் நம்ம சயின்ஸுக்கும் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. எல்லாருமே இந்த கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸ் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்ஸில் இருக்கிற மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் சரிங்களா, நிறைய வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸை நான் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். முதல்ல இதெல்லாம் படித்து முடிச்சிடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸையும் படிக்கணும் கண்டிப்பாக. நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முதல்ல அது படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸையும் படிக்கணும் சரிங்களா. இதே தான் நீங்கள் 10th ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா படிக்கணும், நல்லா தரவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஷினை தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. நான் வந்து கொஷின் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் பசங்களுமே சேம் சரிங்களா. கொஷின் நம்பர்ஸ்லாம் மாறாது, அதனால நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது. ஸ்டடி டைம் டேபிள் உங்களுக்கு ஈவினிங் வந்துடும் சரிங்களா. ஸோ ஸ்டடி டைம் டேபிளையும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக சயின்ஸில் வந்து நம்ம சென்டர் மெயின் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பார்க்கலாம். 6th ரோம் லெட்டரில் 1 2 3 4 6, 7th ரோம் லெட்டரில் 1 and 3, 8th ரோம் லெட்டரில் 2, 9th ரோம் லெட்டர் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கணும். நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். சயின்ஸோட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. சாப்டர் 2ல் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பாருங்கள். 6th ரோம் லெட்டர் 2 4 7, 7th ரோம் லெட்டர் 2, 8th ரோம் லெட்டர் 1 2 3. அடுத்து 3rd சாப்டர். 5th ரோம் லெட்டரில் 2 3 4 5, 6th ரோம் லெட்டரில் 1 3 4 5, 8th ரோம் லெட்டரில் 2 and 3. அடுத்து சாப்டர் 4. சாப்டர் 4 5th ரோம் லெட்டரில் 1 2 3, 6th ரோம் லெட்டரில் 2 3 4 5 6 7 8 and 7th ரோம் லெட்டரில் 2. நெக்ஸ்ட் சாப்டர் 5 5th ரோம் லெட்டரில் 1 2 3 4 5 6 8, 6th ரோம் லெட்டரில் 1 and 3. சாப்டர் 6 6th ரோம் லெட்டரில் 2 4 5, 7th ரோம் லெட்டரில் 1 4 5. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது நோட்டில் எழுதிடுங்க சரிங்களா. எழுதிட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களான்னு ஒரு டிக் பண்ணிகிட்டே வரணும். நம்ம மார்க் பண்ண அப்போ தான் எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கலை அப்படின்னு நமக்கு தெரியும். சாப்டர் 7 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. அப்புறம் சாப்டர் 8. சாப்டர் 8ல் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் புக்கின் சைடில் ப்ராப்ளம் நம்பர் 1 and 4 சரிங்களா. அது முக்கியமாக கேட்குறாங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. புக்கின் சைடு இருந்தால் அதையும் நான் எழுதியிருக்கேன். ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். சாப்டர் 9 4th ரோம் லெட்டரில் 1 2 3 4 6 7, 5th ரோம் லெட்டர் 2, 6th ரோம் லெட்டரில் 1 and 3. அப்புறம் சாப்டர் 10 நோட் பண்ணிக்கோங்க. 5th ரோம் லெட்டரில் 2 3 4 5, 1 2 5, 7ல் வந்து 1 and 2. அப்புறம் 11th சாப்டர். இதில் ஐசோடோப்ஸ் வந்து புக் இன்சைடு. ஸோ இதில் நம்ம வந்து 2 மார்க்ஸை கூட 5 மார்க்கில் சப்டிவிஷனாக கேட்குறாங்க, அதனால் நீங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சாப்டர் 12 1 3 4. அப்புறம் சாப்டர் 13 2nd ரோம் லெட்டரில் 1 3 4 6 7 10 12 13 14. அப்புறம் 3rd ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுறது சரிங்களா. அப்புறம் 2 4 5. சாப்டர் 14 2nd ரோம் லெட்டரில் 2 3 5 7 8 9, 3rd ரோம் லெட்டரில் 2 3 4 5. அப்புறம் சாப்டர் 15 4th ரோம் லெட்டரில் 1 2 3 4 5, 5th ரோம் லெட்டரில் 1 and 3, 6th ரோம் லெட்டரில் 2. சாப்டர் 16 1 2 3 and 5th ரோம் லெட்டரில் 1 and 2. சாப்டர் 17 5th ரோம் லெட்டரில் 1 2 3 5 7, 6th ரோம் லெட்டரில் 1 2 4 5, 7th ரோம் லெட்டரில் 2. சாப்டர் 18 2 4 5, 6th ரோம் லெட்டரில் 2 and 3. சாப்டர் 19ல் 5th ரோம் லெட்டரில் 1 3 4 5, 6th ரோம் லெட்டரில் 1 2 3 4 5 8, 7th ரோம் லெட்டரில் 1 and 2. சாப்டர் 20 6th ரோம் லெட்டரில் 2 3 4 6, 7th ரோம் லெட்டரில் 1 and 2. 21ல் 6th ரோம் லெட்டரில் எல்லாமே படிக்கணும்.
அண்ட் 9th ரோம் லெட்டரில் 1 2 3 4 6 7 8 10th ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் சாப்டர் 22 ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா இதில் இருக்க எல்லா கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த சாப்டரை மட்டும், சரிங்களா? இந்த சாப்டரை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 3rd ரோம் லெட்டரில் எல்லாம், 7th ரோம் லெட்டரில் எல்லாம், 8th ரோம் லெட்டரில் 1 3 4 6, 9th ரோம் லெட்டரில் 1 2 3. அப்புறம் சாப்டர் 23 4th ரோம் லெட்டரில் எல்லாமே பார்த்துடுங்க. 6th ரோம் லெட்டரில் 1 2 3 6, 7th ரோம் லெட்டரில் 1 2 4. சாப்டர் 24 4th ரோம் லெட்டரில் எல்லாமே படிக்கணும். 5th ரோம் லெட்டரில் 1 2 3 5 6 7 8, 6th ரோம் லெட்டரில் 1 3 4. அண்ட் சாப்டர் 25ல 4 கொஷின் தான் இருக்குது, அது எல்லாமே பார்த்துடுங்க, சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிறதையும் படிக்கணும். நான் அதனால் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு கொடுக்கவே மாட்டேன். பட் நிறைய பேர் கேட்குறனால தான் இதை கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பார்க்கணும், பேலன்ஸ் இருக்கிறதையும் தர பண்ணணும், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா 1 மார்க், சரிங்களா? புக் பேக் 1 மார்க்கை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். புக் பேக் 1 மார்க்கை நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி கேட்குறாங்கன்னா 2 மார்க்கில் கூட 2 ஃபில்லப்ஸ் அப்படி கேட்குறாங்க, சரிங்களா? அண்ட் 5 மார்க்கில் கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க்கு, அடுத்து ஒரு 2 மார்க். ஸோ அது வந்து நீங்கள் எழுதணுன்னா 1 மார்க் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணால் தான் முடியும், சரிங்களா? அண்ட் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம 10th போகிறோன்னு வைங்களேன், 10th சேம் பேட்டர்ன், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணாதான் சென்டம் எடுக்க முடியும். ஸோ நம்ம எப்போவுமே 10th தானே இனி எய்ம் பண்ணணும். 10th நம்ம வந்து சயின்ஸில் சென்டம் எடுக்கணும்னா 9th அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ 9th நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எழுத பாருங்க, ஏன்னா நமக்கு நல்ல டைம் இருக்குது, சரிங்களா? இன்னைக்கு வேணால் நீங்கள் சோஷியல் படிக்கலாம், ஏன்னா சோஷியலுக்கு டைமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் கொஞ்சம் படிச்சுட்டு கூட நீங்கள் சயின்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சயின்ஸை டைம் எடுக்கும் அப்படின்னா சயின்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் சோஷியலுக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலான்னு பார்த்தேன். ஸ்டடி பிளானில் நான் சொல்கிறேன், அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? அண்ட் சோஷியல் எக்ஸாமுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் ஸ்டடி டைம் டேபிளில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்து எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? மேக்ஸுக்கு எப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோட்ஸ் எல்லாம் வருதோ இனி சயின்ஸு சோஷியலுக்குமே வரும். உங்களுக்கு சயின்ஸில் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், டவுட் இருந்தால் அதை சொல்லுங்கள். ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? ஆனால் அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லணும், இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஆர் இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஆல்ரெடி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நான் ஸ்டடி டைமில் நான் நடத்தியிருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு திருப்பி ஃபுல் சாப்டர் அந்த மாதிரி வேணும்னா இந்த சேனல்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.